இந்த ஜூன் 12ஆம் தேதி தண்ணி திறக்காதனால வாழ்வாதாரம் பெரிய அளவில் பாதிக்கப்பட்டு விட்டது. 1,85,000 ஏக்கர்ல அதாவது ஆற்றுப்பாசன குறுவை சாகுபடி விவசாயிகள் சாகுபடி செய்யவில்லை. 1,85,000. அதே போல பம்பு செட்ல கிணறுகள் மூலமாக குறுவை சாகுபடி செய்திருக்கிறார்கள். அந்த கணக்கு சொன்னாங்க பாருங்க, நாங்கள் எவ்வளவு பர்ச்சேஸ் பண்ணியிருக்கிறோம். நானும் அந்த துறையுடைய 9 ஆண்டுகள் அமைச்சராக இருந்தவன், உணவுத்துறை அமைச்சராக. இது புரட்சி அம்மாவுடைய காலம், எடப்பாடியார் காலத்தில் 9 ஆண்டுகள் உணவுத்துறை அமைச்சராக இருந்தவன். அது வந்து இடையில அதையும் சொல்லிக்கிறேன்னா, அதாவது எதுக்காக அதை சொல்றேன்னா, கடந்த காலங்களில் மொத்தமாக சொன்னார். அதற்கு முன்னாள் உணவுத்துறை அமைச்சர் சக்கரபாணி அவர்கள் பதில் சொன்னார்கள். கடந்த காலங்கள்லாம் பொது விநியோக திட்டம் சரியாக செயல்படவில்லை, அரிசி சரியாக இல்லை என்று என்னுடைய அமைச்சர் அவர்கள் சொன்னார். நான் பேசும்போது சொல்லலாம் இருந்தேன். எங்களுடைய ஆட்சியில் 2011 அம்மா ஆட்சி, மறுபடியும் 2016 அம்மா ஆட்சி. 32 ஆண்டுகள் கழித்து ஆண்ட கட்சியை மீண்டும் ஆட்சியில் அமைத்திய மக்கள், தமிழ்நாட்டு மக்கள், எங்க ஆட்சி அம்மாவுடைய ஆட்சி. அதுக்கு காரணம், அம்மா என்னை ஒரு நாள் அழைத்து சொன்னார்கள், பல்வேறு காரணங்கள் இருக்கிறது, தொடர்ந்து ஆட்சியில் வருவதற்கு பல்வேறு காரணங்கள் இருக்கிறது. புரட்சி எம்ஜிஆருக்கு பின்னால இப்ப நம்ம தொடர்ந்து ஆட்சிக்கு வந்திருக்கிறோம், அதுக்கு பல்வேறு காரணங்கள் இருக்கிறது, அதுல பொது விநியோக திட்டமும் ஒன்று என்று மாண்புமிகு புரட்சி அம்மா சொன்னார்கள். அரிசி சரியா இல்லாம இருந்திருந்தா எப்படி அண்ணன் செங்கோட்டையனுக்கு தெரியாதா? மறுபடியும் எப்படி ஆட்சி மறுபடியும் கொண்டு வந்திருப்பார்கள். எனவே எங்களுடைய ஆட்சியில பொது விநியோக திட்டம் சிறப்பாக செயல்படுகிறது என்பதனை இந்த நேரத்தில் நான் பணியோடு அவைக்கு தெரிவித்துக் கொள்ள விளைகிறேன். அதோடு எனது நம்முடைய வேளாண்மை துறை அமைச்சர் அவர்களுக்கு ஜூன் 12ஆம் தேதி தண்ணி திறக்கணும். தண்ணி திறக்காதனால பெரிய பாதிப்பு வந்திருக்கு. குறுவை சாகுபடி மிகப்பெரிய பாதிப்புக்குள்ளாகி இருக்கிறது. குறுவை சாகுபடி விவசாயிகள் எல்லாம் எங்களுக்கு நிவாரணம் வேண்டும் என்று கேட்டு போராடி கொண்டிருக்கிறார்கள். நிவாரணம் குறுவை தொகுப்பு கொடுத்திருக்கிறது. இன்றைக்கு முதலமைச்சர் சொன்னதை போல குறுவை தொகுப்பு கொடுத்திருக்கிறது, அதற்கு நிவாரணம் கொடுக்கவில்லை. எங்களுடைய பொதுச்செயலாளர் எடப்பாடியார் சொன்னதை போல 25,000 ரூபாய் ஏக்கருக்கு குறுவையில பாதிக்கப்பட்டவர்களுக்கு கணக்கெடுத்து அவர்களுக்கு வழங்கிட வேண்டும் என மாண்புமிகு முதலமைச்சர்களையும் அமைச்சர்களையும் அவையும் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அதோடு அந்த பகுதியில், எங்கள் பகுதியில் எங்க பார்த்தாலும் வறட்சி நிலவுகிறது. எல்லா இடங்களிலும் குடிதண்ணியே பிரச்சனையா இருக்கு. குடிதண்ணிக்கே பிரச்சனை இருக்கு. காலி குடங்களோடு பெண்கள் சாலை மறியல் செய்கிறார்கள். எனவே எங்களுடைய டெல்டா பகுதி மாவட்டங்களை வறட்சி மாவட்டமாக அறிவித்து அதற்கான அவர்களுக்கான ஆதார தொகை, அவர்களுக்கான ஆதார உதவியை வழங்கிட வேண்டும், அந்த அரசு வழங்கிட வேண்டும் என கேட்டுக்கொள்கிறேன். நமக்கும் கர்நாடகாவுக்கும் இருக்கிற பிரச்சனை கிட்டத்தட்ட 134 ஆண்டுகள். 1892ஆம் ஆண்டு தொடங்கியது இந்த பிரச்சனை. அன்றையிலிருந்து பல்வேறு மாற்றங்கள். 134 ஆண்டுகளில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பங்கு என்பது மிகப்பெரிய பங்கு. 54 ஆண்டுகளில் காவிரி பிரச்சனையில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பங்கு என்பது மிகப்பெரிய பங்கு. என்ன சொன்னால், புரட்சி எம்ஜிஆர் அவர்கள் 1987 நடுவர் மன்றம் அமைக்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் செல்கிறார்கள். 90ஆம் ஆண்டு நடுவர் மன்றம் அமைக்கப்படுகிறது. 91ஆம் ஆண்டு இடைக்கால தீர்ப்பு வழங்கப்படுகிறது. அதுக்கு பின்னாலே படிப்படியாக நாம் அதுல ஒவ்வொரு காலம் அந்த ஆட்சியாளர்களும் அதுக்காக போராடி இருக்கிறார்கள். இந்த போராட்டங்களின் விளைவாக கடைசியாக நமக்கு வந்ததுதான் இன்றைக்கு கிடைத்திருக்கிற 177.25 TMC தண்ணீரை மாதாந்திர அடிப்படையில் வழங்கிட வேண்டும் என்கிற அந்த தீர்ப்பு. அந்த தீர்ப்பை நம்ம குறுவைக்கு ஜூன் மாதம் 12ஆம் தேதி தண்ணி திறக்கணும்னா நம்ம அதுக்கு முன்னால மே மாதமே அதுக்குரிய பணிகளை தொடங்கி விட வேண்டும் ஒரு ஆட்சி. அதனால தண்ணி திறக்காம போயிடுச்சு. சிவகுமார், கர்நாடகத்துடைய முதலமைச்சர் சிவகுமார் சொல்கிறார், எங்களுக்கே தண்ணி இல்லை, சொட்டு தண்ணி கொடுக்க முடியாது என்று அப்படியே தினந்தோறும் சொல்லிக் கொண்டிருக்கிறார். நான் கேட்கிறேன், அப்புறம் நமக்கு 4.5 TMC தண்ணீரை கொடுக்கணும்னு ஆணையம் உத்தரவு கொடுக்கிறது. ஆணையம் உத்தரவு கொடுக்கிறது 4.5 TMC தண்ணீரை கொடுக்கணும்னு. 4.5 TMC தண்ணீர் இல்லை, எங்களுக்கு தண்ணி இல்லை, எங்களுக்கே தண்ணி இல்லை, நான் எப்படி கொடுக்க முடியும்னு கேட்கிறார். ஆனால் அதுக்கு பின்னாலே தான் ஆகஸ்ட் மாதம் தான் நம்ம உச்ச நீதிமன்றம் செல்கிறோம். ஆனால் 2 நாள் மழை பெய்யுது கர்நாடகத்தில். 2 நாள் மழை பெய்ஞ்ச உடனே அங்க இருக்க அணைகள் எல்லாம் உடைந்து விடுமா. முதலமைச்சரே சொல்கிறார், அணைகள் உடைந்து விடும், அணைகளை நாம் திறந்து விடுவோம் என்று முதலமைச்சர் சொல்கிறார். 2 நாள்ல கபினி அணை, அதே போல கிருஷ்ணராஜசாகர் அணையெல்லாம் 2 நாள்ல நிரம்பி போயிட்டா நம்ம என்ன கர்நாடகத்திற்கு தமிழ்நாடு என்ன வடிகாலா?
இவங்களுக்கு உபரி நீரை கொடுப்போம். நம்ம உரிய நீரை கேட்கிறோம், நம்முடைய உரிமையை கேட்கிறோம், உரிய நீரை கேட்கிறோம். அவர்கள் அதை தர மறுக்கிறார்கள். முதலமைச்சர் வா, எங்களுடைய மாவட்டத்துக்கு வந்து தண்ணி கொடுக்க மாட்டேன், வந்து பார்த்துட்டு போங்க, எங்களுடைய வறட்சியை வந்து பார்த்துட்டு போங்கன்னு சொல்லி முதலமைச்சர் வர சொல்கிறார். சூழ்நிலை சரியா இல்லை, வர வேண்டாம் என்கிறார். இது வந்து தவறான நடவடிக்கை, இதுவரை இல்லாத நடவடிக்கை.